இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். நேத்து நமக்கு எம்சிசி ஆன்லைன் இந்த வருஷத்துக்கான ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆன்லைன்ல வந்து தொடங்கிருச்சு. நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ கூட டெமோ வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா வந்து வாட்ஸ்அப்ல கொரீஸ் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா மெயினா இந்த பேமெண்ட் பண்றது எந்த கேட்வே மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ பதிவு தான் நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் எம்சிசி ரெஜிஸ்டர் பண்றாங்களோ. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை ஃபார் செக்ஷன், ஸோ இதில் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோட்டா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கோட்டாஸ் வந்து காட்டும். அதே மாதிரியே இஎஸ்ஐ, அதாவது இஎஸ்ஐ ஐபிஆ இருந்தால் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அதில் இஎஸ்ஐ காட்டும். ஓகேவா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா, ஓகே. இப்போ நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 11,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா 11,000 ரூபாய். அதே இது வந்து நீங்க ஒரு எஸ்சி ஓபிசி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 5,500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து நீங்க ஒன்லி கவர்மெண்ட் உடைய அந்த ஆல் இந்தியா கோட்டா ஓப்பன் சீட் இதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா பர்டிகுலரா இந்த ஓப்பன் சீட்ல எய்ம்ஸ் ஜிப்மர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துடும். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேணும்னாலும் வேணாம். ஸோ அது வந்து நீங்க எப்படி வேணா சாய்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நீங்க செலக்ட் பண்ணா உங்களுடைய கேட்டகிரி நீங்க ஓசியா இருந்தா 11,000 ரூபாய், மற்ற கேட்டகரியா இருந்தா 5,500 ரூபாய் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு. இதே இது வந்து நீங்க ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து செலக்ட் பண்ணா ஓவராலா எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீங்க ஓபிசியா இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் 2,05,000 ரூபாய் நீங்க கட்டணும். ஓகேவா, இது நீங்க கட்டிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சு ப்ரிவியூ பேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதாவது இந்த பேஜ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இந்த இடத்துல கூட வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா as per ஷெடியூல் படி 16ஆம் தேதி நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணாதான் ஓவராலா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். எப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இது பேமெண்ட் காமிக்கும், லிங்க் பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன் இருக்கா. ஸோ இதை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் காமிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் பண்றதுல அவங்க ஜென்ரல் கேட்டகரினால அவங்களுக்கு 11,000 ரூபாய் காட்டுது. ஸோ இதே இது வந்து ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருந்தா 5,500 ரூபாய் காட்டும். அதே இது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா 2 lakhs நமக்கு 2.5, அதாவது 2,05,000 ரூபாய் வந்து இங்க காட்டும். ஸோ இந்த இடத்துல ஓகேவா. ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து நீங்க ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். இதுல ஒன்னே ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன், இந்த பேமெண்ட் பண்ணும்போது எதுல பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நமக்கு பேமெண்ட் நீங்க காமிக்கும். இதே நீங்க என்ன கோட்டாவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீ காமிக்கும். இதுல வந்து நீங்க எந்த கேட்வே வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். என்னடா 4 பேங்க் தான் காட்டுது, டிபிஎஸும் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்டு சார்ட்டர்ட் பேங்க் யூனியன் பேங்க் தான் சார் காட்டுது, என்கிட்ட ஸ்டேட் பேங்க் தான் இருக்கு, என்கிட்ட கனரா பேங்க் தான் இருக்கு, என்கிட்ட இந்தியன் பேங்க் தான் இருக்கு, அப்ப இந்த எதுலுமே பண்ண முடியாதா? அப்படி கிடையாதுங்க. இது வந்து அவங்களுடைய கேட்வே தான். கேட்வேனா அவங்க இந்த 4 பேங்க் மூலியமா தான் அவங்க பணத்தை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. எது மூலியமா? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமா நீங்க பண்ற அமௌண்ட் வந்து இந்த டிபிஎஸ் அக்கௌண்ட்ல பண்றவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல போய் விழுவோம். ஹெச்டிஎஃப்சிக்கு போறவங்க எந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி போறீங்களோ அதுக்காண்டி நீங்க எல்லா பேங்க்லயும் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது வந்து இது வந்து ஒரு வழி, ஒரு கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது மூலியமா தான் நீங்க பே பண்ணணும். பட் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சியே கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். அப்ப எனக்கு ஹெச்டிஎஃப்சில தான் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. இதுல தான் உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இதுல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, இதுல வந்து உங்க பேங்க் அது வந்து அவங்களுடைய கேட்வே. இதுல உங்களுக்கு என்ன பேங்க் நீங்க கார்டு மூலியமா பண்ணா கிரெடிட் கார்டோடைய இதை கொடுத்துட்டு பண்ணணும், டெபிட் கார்டுனா டெபிட் கார்டோடைய இதை கொடுக்கணும், நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் நீங்க எந்த பேங்கோ அதுல வந்து நீங்க கார்டு யூஸ் பண்றதுல விசா கார்டு, ரூபே, மாஸ்ட்ரோ கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இது சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பே பண்ணிக்கோங்க. சரியா? இன்னொன்னு இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது என்னன்னா நீங்க 2,05,000 ரூபாய் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கட்டுறீங்க. இதை எல்லாரும் மோஸ்ட்லி நெட் பேங்கிங் வழியா கட்டுங்க, அதுதான் பெஸ்ட் வே. டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூபிஐ மூலியமா பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் வந்து யாருக்கும் எலிஜிபிள் கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிசினஸே இருந்தா கூட ஒரு 2 lakhs வரையும் தான் மேக்சிமம் அது அவங்களுடைய பிசினஸை பேஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில ரொம்ப பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கிரெடிட் கார்டு மூலயமா பண்ணலாம். அது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அது வந்து பெஸ்டான வேயா இருக்காது. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கரண்ட் அக்கௌண்ட் மூலயமா பண்ணுவாங்க. பட் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? நீங்க நெட் பேங்கிங்ல பண்ணா இந்த 2,50,000 ரூபான்றது ஈஸியா பேமெண்ட் ஆயிரும். பட் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. யாரு டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ். இதே வந்து நான் டீம்டு செலக்ட் பண்றேன் சார், நான் வெறும் 5,500 ரூபாய் தான் கட்ட போறேன், ஏன்னா நான் வெறும் ஆல் இந்தியா கோட்டா ஓப்பன் சீட்டுக்கு மட்டும் தான் போட போறேன்னா நீங்க தாராளமா டெபிட் கார்டோ இல்ல யூபிஐ, ஜிபே இது மூலியமாவும் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை அந்த பர்டிகுலர் கேண்டிடேட். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றவங்க மோஸ்ட்லி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க. அதுதான் பணம் போறதுக்கான ஒரு ஈஸியான வேவா இருக்கும். மற்றதெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் தான் உங்களுக்கு ஆகும். தயவு செய்து டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றவங்க நெட் பேங்கிங் மூலியமாவும் நீங்க ஒரு 5,500 ரூபாய் 11,000 ரூபாய் கட்டக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் நீங்க டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, யூபிஐ மூலியமா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் பேமெண்ட் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். சீட் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு நைட் ஆர் நாளைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபர்தரா நிறைய டவுட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.